ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். ஏழை எளிய மக்களை கசக்கி பிழைந்து பணக்காரர்கள் சிரிப்பதாகவும் சாடல். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவிநாசி உள்ளிட்ட 7 புதிய நகராட்சிகள் உதயம். புதிய நகராட்சிகள் குறித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்கும் போது டயர் வெடித்து விபத்து. விமானியின் சாதுரியத்தால் 165 பயணிகள் காயங்களின்றி உயிர் தப்பினர். திராவிட சகோதர சகோதரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யுகாதி திருநாள் வாழ்த்து. ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்றும் அழைப்பு. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு தாவேக தலைவர் விஜய் யுகாதி திருநாள் வாழ்த்து. புத்தாண்டில் அனைவரின் வாழ்விலும் சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். பெரிய கோவில் கோபுரம் வெண்பனி போர்த்தியது போல் ரம்மியமான காட்சி. திருச்செங்கோட்டில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இழந்த லாரி உணவகத்திற்குள் புகுந்து விபத்து. ஓட்டுநர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. திருச்சி திருவானைக்காவல் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. குமரியில் விவேகானந்தர் மண்டபத்திற்கான படகு சேவை நிறுத்தம். கடல் நீர்மட்டம் திடீரென குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க மகாராஷ்டிரா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. நாக்பூரில் RSS நிறுவனர் நினைவிடத்தில் அஞ்சலி. சல்மான் கானின் சிக்கந்தர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் முன் ஆன்லைனில் லீக் ஆனதால் அதிர்ச்சி. 600க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பதிவேற்றப்பட்ட காட்சிகள் சில மணி நேரத்தில் நீக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே ஜல்லிக்கட்டு கோலாகலம். வாடிவாசலில் சீறிப்பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். தமிழ்நாடு முழுவதும் ஜாக் அமைப்பினர் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். கோவை, மதுரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வாரச்சந்தையில் ரம்ஜானையொட்டி 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ஒரு ஆடு 20,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மாமல்லபுரத்தில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு. கிழக்கு கடற்கரை சாலையில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்த வாகன ஓட்டிகள். ஆழ்கடல் மீன்பிடிக்கச் சென்ற கோடியக்கரை மீனவர் நடுக்கடலில் மாயம். படகிலிருந்து தவறி விழுந்த மீனவரை தேடும் பணி தீவிரம்.
கோடை சீசனிலும் களை கட்டும் குமரி சுற்றுலா தலம். வார விடுமுறை தினத்தில் சூரிய உதயத்தை காணும் சுற்றுலா பயணிகள். சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் இன்று பிரேசில் லெஜண்ட்ஸ், இந்தியா லெஜண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி. ஃபிஃபா உலகக்கோப்பை வென்ற பிரேசில் முன்னாள் வீரர்களான ரொனால்டினோ, சில்வா, ரிவால்டோ உள்ளிட்ட பல பிரபலமான வீரர்கள் விளையாட உள்ளனர். சென்னை பெரியமேடு பகுதியில் மதியம் 3 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெறவுள்ள கால்பந்து போட்டியையொட்டி போக்குவரத்து துறை நடவடிக்கை. யுகாதி வருட பிறப்பை கொண்டாடும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அதிகாலையில் கோவிலுக்கு சென்று மக்கள் வழிபாடு. மகாராஷ்டிர மாநிலத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மக்கள் வீதிகளில் பாரம்பரிய நடனம். பாஜக ஆளும் மாநிலங்களைப் போல ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாபிலும் புல்டோசர் அரசியல். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவரின் வீடு தரைமட்டம். அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் பலி எண்ணிக்கை 1600 தாண்டியது. உயிரிழப்பு 10,000 எட்டும் என்ற அமெரிக்க நிறுவனத்தின் அறிவிப்பால் மக்கள் பீதி. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் தரையிறங்கிய இந்திய NTRF குழு. கடல் தாண்டி இந்தியாவின் மனிதநேய உதவி. விசாகப்பட்டினத்தில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. KL ராகுல் அணிக்கு திரும்பியதன் மூலம் டெல்லி அணியின் அதிரடி அதிகரிக்க வாய்ப்பு. கவுஹாத்தியில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சொந்த மண்ணில் தோற்ற நிலையில் வெற்றி பாதைக்கு திரும்பி மகிழ்ச்சியை கொடுக்குமா என காத்திருக்கும் CSK ரசிகர்கள். விறுவிறுப்பாக நடைபெற்ற மியாமி ஓபன் டென்னிஸ். ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சபலென்கா அசத்தல். குஜராத் கலவரம் குறித்த காட்சிகளால் மோகன்லாலின் எம்புரான் படத்திற்கு சிக்கல். 17 காட்சிகளை நீக்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.